சமஸ்கிருத வேள்வி நடத்துவதற்கு அரசாணை யார் பெற்றுள்ளார்கள்? எந்த குழு பெற்றுள்ளார்கள்? யாரும் இல்லை. அதேபோல் தமிழ் வேள்வி நடத்துவதற்கும் எங்களுக்கு அனுமதியுங்கள். எங்களை வைத்து அங்கே தமிழில் வேள்வி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களை போன்ற சித்தர் அடியார்கள் அருளாளர்கள் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு நடத்துங்கள் என்பதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். சமஸ்கிருத வேள்வியாளர்கள் இனி எந்த கோயிலிலும் வருகின்றார்கள் என்றால் நாங்கள் அவர்களை முற்றுகையிடுவோம். எனவே தமிழுக்கும் இடம் கொடுங்கள், தமிழ் வேள்வியாளர்களுக்கும் இடம் கொடுங்கள். அதன் பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழும் தமிழ் வேள்வியாளர்களும் முதன்மை பெற்று வேள்வி நடத்த வேண்டும். இல்லை என்றால் ஒருபோதும் சமஸ்கிருதத்துக்கு இனிமேல் இடம் தரவிடவே மாட்டோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கோயில் திருவிழாவானது மற்ற அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக ஊர் மக்கள் சார்பாக நிகழட்டும். பத்ரகாளி அம்மன் பேரொருளால் நிகழட்டும். உமா குரு சுவாமிகள் இதில் இருக்கிறது எல்லாமே கணபதி பூஜை, மகா கணபதி ஹோமம், லலிதா சகஸ்ரநாமம், இது எல்லாமே சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி நடத்துறது இந்த குருக்கள். நாங்கள் இந்த குருக்கள் மேலே நடவடிக்கை எடுங்க. தமிழ் வேள்வியாளர்களுக்கு சம உரிமை. அந்த இடத்துல யாரையோ உடனடியாக கூப்பிட்டு நடத்துறதுக்கு பண்ணனா இவங்க பண்ணணும், இல்லைன்னா இவங்களும் பண்ண மாட்டாங்க. நிகழ்வெல்லாம் நடக்கட்டும், நாங்கள் அதில் குறை சொல்ல. கோயில் நிகழ்வு நடக்குது, மற்றதெல்லாம் நடக்குது. வேள்விக்கு சம்மந்தப்படுது. சமஸ்கிருதம் நடந்தால் தமிழ் முதன்மை பெற்று நடக்குது, இல்லைன்னா இவர் வந்து நடத்தக்கூடாது. சரி சரி, உடனடியாக நடத்தினா ஒரே நேரத்தில் இருக்குது. நேற்று தான் எனக்கு பத்திரிக்கை வந்துச்சு. நான் சொல்லினால தான் எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் உடனே சொல்லுவேன்.